என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். நோய்க்கு சொந்தக்காரன் என்ன, என்னமோ சொத்துக்கு சொந்தக்காரன் மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களா? இல்லை, அதாவது பொதுவாக நம்ம ஜாதகம் பார்க்க போகிறோம்னா ஒரு மனிதருக்கு நல்லது கெட்டது, நோய் இல்லாத வாழ்க்கைகள், அதாவது குணமாக வாழ்கிறது இருக்குது, ரோகமாக நோயோடு வாழ்கிறதும் வாழ்க்கை இருக்குது. சில நேரத்தில் கடன் கொடுக்க வேண்டிய நேரமும் வரும், சில நேரம் கடன் வாங்க வேண்டிய நேரமும் வரும். ஏன்னா அந்த ரோக சத்துருஸ்தானத்தை பற்றி பேசுகிறோம்ல, அப்போ நம்மளை அறியாமையாக வந்துடும் அந்த கடனை பற்றிலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும். அப்போ மனிதராக பிறந்த உடனே இதெல்லாம் இந்தந்த காலகட்டத்தில் இப்படிலாம் வரும் அப்படின்னு மனிதருக்கு இந்த ஒரு ஜாதகம் பார்க்குறது தான். பொதுவாக பிரபஞ்சத்துக்கும் பார்க்குறாங்க, அது பொதுவாக அந்ததுக்கு போக வேண்டாம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப ஒருவருக்கு எப்பொழுது நல்ல காலம் வரும், எப்பொழுது கெட்ட காலம் வரும் அப்படின்னு பார்க்குறாங்க. சில பேர்த்துக்கு இந்த நோயாக படுத்திருக்கும் போது எந்திரிச்சு வந்துடுவாரா, இல்லை அப்படியே இருப்பாரா, இல்லை நோய்க்கு அவர் சொந்தக்காரா. சில பேர்த்துக்குலாம் ஒரு கட்டு காலில் போட்டாங்கன்னா அவங்க இறக்குற வரைக்கும் அந்த கட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நொண்டிக்கிட்டே இருப்பாங்க. கையோ காலம் எங்கன்னே ஒரு லக்கம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அதெல்லாம் நோய்க்கு சொந்தக்காரர் தானே, இப்படி எடுத்துக்கலாம். இதை நம்ம பொதுவாக இந்த ராசி பலனை கேட்குறவங்க, அந்த பொதுவாக அந்த டிவியில் அதெல்லாம் நல்லதாக சொல்லிட்டா ஒரு நல்ல ஜோதிடர், கெட்டதாக சொல்லிட்டா அவர் ஜோதிடர் சரியில்லைப்பா அப்படின்னு எல்லாமே தனக்கு ஜாதகமாகவே பேசணும். அதுக்கு பேர் ஜாதகமாக வச்சாங்களா என்னன்னு தெரியல. ஜாதகமாகவே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அப்படி கிடையாது. பொதுவாக மனிதனுக்கு ஏற்றத்தாழ்வுகள் வரும். இந்த ஜாதகத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா என்ன அப்படின்னா, ஒரு சுருக்கமாக சொல்லலாம் அப்படின்னா, நம்ம குடராட்டனம்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம இந்த சின்ன பிள்ளைகள்லாம் ராட்டனத்துறை விளாடுவோம். அதுக்கு இப்படி தான் எடுக்க முடியும். இந்த 12 ராசியில் எங்கே நிற்குதோ, ஏன்னா மேலே எங்கேயும் போனால் அதுவும் எடுத்துக்கலாம். மேலே போனால் உயரத்தில் நல்லா இருப்பாங்க, கீழே வரும்போது இப்படியும் எடுக்கலாம். இப்படிங்கும்போது நமக்கு ஒரு பலனை சொல்ல முடியாது. மேலே போகும் கீழே இறங்கும், இப்படித்தான் சொல்ல முடியாது இந்தந்த பாகம்னு. இந்த குடராட்டனம்னு சொல்லி வண்டியில் சக்கரை மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி சுற்றுவாங்க. அப்போ ஒரு 12 ராசியில் அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கு ஒன்று இருக்குல்ல. இப்போ லக்ன பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 5ஆம் பாவகம். இப்போ ஒவ்வொரு பாவத்துக்கு அப்போ லக்ன பாவகம்னா உயிர் உதயம் அப்படிங்கவங்க, 2ஆம் பாவம்னா தனபாவகம், 3ஆம் பாவகம் சகோதரர் பாவகம், கீர்த்தி பாவகம், இப்படி ஒவ்வொன்றுக்கு இருக்குல்ல. இப்போ 4ஆம் பாவம்னா தாயார் எடுத்துக்கலாம், படிப்பு எடுத்துக்கலாம், ஒழுக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்படின்னு ஒவ்வொரு பாவத்துக்கு ஒன்று இருக்குது. 5ஆம் பாவகம் குழந்தை, அவருடைய முன்னோருடைய சொத்து, குழந்தைகள் எப்படி இருக்கும், இதெல்லாம் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒன்று பார்க்கலாம். அதே மாதிரி இந்த 6ஆம் பாவகம். ஏன் இந்த ராட்டினத்தை சொல்கிறோன்னா, அந்த ராட்டினத்தில் நம்ம சுற்றி வரும்போது எங்கே நிற்கிறோமோ அதே அந்த சாபுத்தி. அதுக்கு தகுந்தாற் போல தான் இப்போ நம்ம அந்த ராட்டினத்தில் ஏறி உட்காந்துட்டோம். ஒரு மரத்துக்கடியில் தான் இருக்குன்னு வச்சுங்க, அதில் நமக்கு மட்டும் வெயில் அடிக்கும். அந்த சூரியன் ஒளி படுற மாதிரி இருக்கிற இடத்துல இருந்தோம்னா அப்போ நமக்கு மட்டும் வெயில் அடிக்கும், சுள்ளுன்னு எரியும். வெயிலில் நிற்பாட்டிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் சில பேர்த்துக்கு அந்த காலகட்டத்தில் வரும்போது கஷ்டங்கள், நோய்கள் வரத்தான் செய்யும். அப்போ அந்த ஜோதிடர் இப்படி சொல்லிட்டாரு, இவர் சரியில்லைப்பா அப்படின்னு இல்லை, அவர் தான் உண்மையை சொல்கிறார். இங்கே யாரையும் நம்ம பேர் சொல்கிறதுக்குலாம் இல்லை, நிறையா பேர் யூடியூப்பில் இருக்காங்க. உண்மையை சொல்கிறவங்களுக்கு பேர் என்னமோ குற்றவாளின மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி தலைப்பு போட்டதுக்கு எத்தனை பேர் பார்க்குறாங்க என்னன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்லை, பார்க்கட்டும், பார்க்காம போட்டது அப்படிப்பட்டது. நம்ம பேசுவோம் அதை பற்றி. இப்போ 6ஆம் பாவகம் அதை பற்றி தான் இப்போ வந்திருக்கோம். இதில் நோய்க்கு சொந்தக்காரன்னு எடுத்திருக்கோம். அதாவது தீராத நோய் இருக்கிறவங்க, நோயினால் பாதிக்கப்படுகிறவர்கள். என்னுடைய வேலூரில் இருந்து ஒரு நண்பர் பார்க்குறாருன்னான்னு தெரியல. அவர் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஐயா வயிற்று வலி எப்போ தீரும் அப்படி தான் கேட்பார். ஐயா வயிற்று வலி எப்போ நான். ஆனால் அவர் எப்போ ஃபோன் பண்ணாலும் நிறையா நமக்கு பணமும் அனுப்பியிருக்கார் பாவத்தை. இருந்தாலும் சொல்கிறேன், அவர் ஜாதகத்தில் எடுத்துக்காட்டுக்கு போட தேவையில்ல. பொதுவாக காமனாக பேசிக்கிட்டே இருப்போம். இப்போ லக்னாதிபதியும் 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் சேர்ந்திருக்கு ஒரு பாகவத்தில். இல்லை, லக்னாதிபதி போய் 6ஆம் இடத்திலே இருக்கிறார். அதோடைய தசா புத்தி
காலங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அதோடைய தசா காலங்களில் எந்த திசையாக இருக்கட்டும், எந்த லக்னமாக இருக்கட்டும், அப்பொழுது பாதிப்பு வரத்தான் செய்யும். அது ஒன்றுங்களா? சரி, அந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதி கூட ராகு சேர்ந்துட்டார், நல்ல பெரிய நோயாக வரும். அவர் தான் நோய்க்கு சொந்தக்காரர். இப்படி ஆயிரும். நிறையா விஷயங்கள் இப்படி பார்க்கலாம். சரிங்க ஐயா, அப்போ இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு கடக லக்கணமாக எடுத்துக்குவோம். அவருக்கு வந்து தனுசு 6ஆம் பாவமும் மீனம் 9ஆம் பாவமும் வருது. இந்த ரெண்டுக்குமே வந்து அதிபதி குரு பகவான். அப்போ குருவோடைய திசை வருது. அப்போ அவருக்கு நோய் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது விதிவிலக்கு கிடையாது. அப்போ 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் லக்னாதிபதியான சந்திரனும் சேர்ந்துருக்காங்க. இதில் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இங்கே தான் விஷயங்கள் இருக்குது. இருக்கட்டும், சந்திரனும் குருவும் நண்பர்கள் இல்லையா? அவர் எந்த பாவகத்தோடு இணைகிறார்கள் எடுத்துடலாம். 6ஆம் பாவத்தில் இணைகிறாங்களா, இல்லை 9ஆம் பாவத்தில் இருக்கிறாங்களா, இல்லை கேந்திரத்தில் இருக்காங்களா, இல்லை திரிகோணத்தில் இருக்காங்களா, 6, 8 இந்த மாதிரி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார்களா, அல்லது கோணத்தில் இருக்கிறார்களா, அல்லது கேந்திரத்தில் இருக்கிறார்களா, நிறையா விஷயங்கள் பார்க்கணும். இதில் இயற்கை சுபர்களுடைய பார்வை விழுகிறதா, ஏற்கனவே சுபர்தனங்க குரு அப்படின்னு கேட்கலாம். சரி, அந்த சந்திரன் வளர்புரை சந்திரனா, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ லக்னாதிபதி வலுவான சிறு வலுப்பெற்றிருக்கிறாரா, 6ஆம் இடத்துக்கு அதிபதி வலுப்பெற்றிருக்கிறாரா, வந்துடும். 6ஆம் இடம் வலுவாக இருந்தால் நோய்க்கு சொந்தக்காரன். லக்னாதிபதி சொந்தக்காரன் நல்ல வலு பெற்றிருந்தால், வலு அப்படின்னா ஆட்சி, உச்சம், இயற்கை சுபரோடுகள் சேர்ந்திருக்கிறது. ஏன்னா வலு அப்படிங்கிறோம். இதில் இன்னொன்று சொல்லிடுறேன். நான்லாம் வந்து தெய்வமாக மதிக்கக்கூடிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை வந்து என்ன சொல்கிறதுன்னு புரியல. ரொம்ப ஜோதிடம்னா என்னான்னு தெரியாதவங்களாம் வீடியோவை போட்டு அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காங்க. அது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவர்லாம் எளிமையாக சொல்லித்தரார். ஆதித்ய குருஜி ஐயா அப்படின்னா ஜோதிடத்தை வந்து எளிமையாக்கி கொடுக்குறார். அதாவது இங்கே சுற்றி அங்கே சுற்றி போகாதீங்க, ஸ்ட்ரைட்டாக அப்படி பலன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு குருஜி ஐயா அவர்களை வந்து, அதாவது அதுக்கு ஒரு தராதரம் வேணும். இப்போ பெரியவர்கள் சொல்கிறாங்க, அது அவங்க பெரியவங்களுடைய இது, அந்த இடத்துல நம்ம போவேன்னா, கொஞ்ச காலத்தில் ஜோதிடம் படிச்சுக்கிட்டு அதில் ஒரு வீடியோவை போட்டுக்கிட்டு, இந்த ஜோதிடம்னா என்னன்னு தெரியாது, அவங்க வருஷப்படி சொல்கிறாங்களா என்னன்னே தெரியாது, அந்த மாதிரிலாம் ஒரு அம்மாலாம் போட்டிருக்கு. அந்த அம்மாலாம் வந்து ஜோதிடத்தை பற்றி என்ன தெரியும்னே தெரியல. அந்த அம்மாவெல்லாம் ஆதித்ய குருஜியோட அவருடைய சிஷியர்னு வச்சுக்கோங்க. நாங்கள் கூப்பிட்றோம், எங்கள் முன்னாடி நேரடியாக அவங்க பலன் சொல்கிறதுக்கு வருவாங்களா? 10 பேர்த்து எடுத்துக்கிட்டு அவங்க 10 பேர் ஒரு மேடையை வச்சுக்கலாம். நாங்கள் ஒரு 10 பேர், யாருனே முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாம் அப்படி கூட்டத்தில் உட்கார வச்சு எந்திரிச்சு அவங்க பிறந்த தேதி நேரத்தெல்லாம் போட்டு பலன் சொல்லுங்கள் அப்படின்னாக்கும் சொல்லிடுவாங்களா? ஆதித்ய குருஜி ஐயா வந்து பலன் சொல்லாத முன்னுக்கு என்ன தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி சொல்ல முடியுமா? அதாவது பெரியவங்கெல்லாம் சொல்லிட்டு போட்டு, அதாவது அவங்கக்குள்ள பெரியவங்க விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது. நிறையா படித்தவங்க இருக்காங்க. அப்போ அது நிறையா நம்ம நல்லா உள்ளே போகக்கூடாது. போனோம்னா பெரிய நம்ம ஒரு இதாயிரும். ஒன்றும் இல்லை, டாக்டர் விமலன் ஐயா இருக்காங்க. அவர் வந்து பேராசிரியர். அவர் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட ஜோதிடர் இல்லைங்கிறாரு. இப்போ அவர்கிட்டலாம் நம்ம போச்சுன்னு என்ன ஆகும்? அவர் பொதுவாக அவர் வந்து விமலன் டாக்டர் விமலன் ஐயா வந்து எல்லா பேரும் இங்கே தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட ஜோதிடர் இல்லைங்கிறார். வரியா அவர் கீழ்த்தரமாக பேசுவார். அவரை விட்டுருங்க, அவர்களால் நிறையா இது. அதே மாதிரி ஐயா மந்திராஜல் ஐயா இருக்காங்க, அவர் குமார் ஜி இருக்காங்க, அப்புறம் அருள்வேல் ஐயா இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இதில் ஏன் இப்போ சொல்ல வரேன்னா, இடையில ஒரு மனசுக்கு புண்படுது. அவங்களாம் பேசிட்டு போட்டோம், அவங்களாம் மூத்தவர்கள், அவங்கக்குள்ளே என்னமோ போய்கிட்டு அவங்களாம் ஜோதிடத்தில் அனுபவம் உள்ளவங்க நிறையா. ஜோதிடம்னா கொஞ்ச நாளில் இருந்துக்கிட்டு, ஏன்னா ஒரு 2-3 பேர் இந்த என்ன அப்படின்னா பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும்ல.
அந்த மாதிரி தகுதியற்றவர்கள் யாரும் குறை சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இதுக்கு மேலே பேச வேணாம். ஏன்னா தகுதி வேணும். ஒருத்தரை பற்றி நாம் பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த தகுதி வேணும். நீங்களா எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க? உங்கள் வீடியோ போட்டால் லைவில் வந்து அவருக்குலாம் எத்தனை 1000 பேர் லைவில் வர்றாங்க, உங்களுக்குலாம் எத்தனை பேர் வர முடியும்? நீங்கள் வீடியோ போட்டுங்க எத்தனை பேர் பார்க்குறாங்க? எல்லாம் தப்புமா சகோதரியா? என்னை விட வயசுக்கு மூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அக்காவாக இருந்தாலும் சரி, தங்கையாக இருந்தாலும் சரி, அது தவறு. நான்லாம் ஜோதிடத்துக்கு எனக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. இந்த மாதிரி புக்குகள்லாம் படித்து ஐயாவோட வீடியோ, நம்ம சின்ராஜ் ஐயா நிறையா பேர் இருக்காங்க. இப்போ புதுசாக நம்ம நிறையா இப்போ நம்ம அவரே சொல்கிறாருலங்க, நம்ம யார் தங்கப்பாண்டியன் ஐயா அவரெல்லாம் பாருங்கள் இப்போ பூந்து விளாட்றாரு. அப்போ அவர் தங்கப்பாண்டியன் ஐயாலாம் வந்து யாராவது குறை சொல்கிறாருங்களா? அவருக்கு இருக்க தகுதிக்கலாம் அவர் சொல்ல மாட்டார். அவர் வாட்டில் அவர் வாக்கில் போய்கிட்டே இருப்பார். நிறையா பேர் செல்வி ஐயா நண்ப யாரை வேணாலும் சொல்லலாம். அது வீடியோ நீண்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் வந்து யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க. நமக்கு ஒருத்தரை குறை சொல்கிறோம்னா நமக்கு தகுதி வேணும், அப்படி எடுத்துக்கங்க. சரிங்களா? நானும் கூட இப்போ அந்த சகோதரி அந்த அக்கா வந்து வருத்தப்பட்டுக்கோனா அவங்க பேரை கூட தெரியல. நான் இப்போ யூடியூப்பில் பார்த்தேன் யாருன்னு. தயவுசெய்து இந்த மாதிரி வீடியோலாம் போடாதீங்க. அது பெரியவங்க, அவங்க மேட்ரு அவங்க நடந்துக்கிட்டு இருக்கட்டும். அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா அப்புறம் நாங்கள் ஏதாவது போட்டோம்னா தப்பாக ஆகி போயிடும். நீங்கள் போட்ட வீடியோ வச்சு அப்புறம் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டோம்னா ஜோதிடத்துக்குள்ளே கருத்து மோதல்கள் உண்டாயிரும். அப்புறம் வேறு ஏ குரூப்பாக பி குரூப்பான்னு இப்படி பிரிஞ்சிடும். சரிங்களா? அதனால் சகோதரிக்கு எனக்கு 53 வயசு, உங்களுக்கு எத்தனை தெரில, மூப்பாக இருந்தாலும் அக்கா அவர்களுக்கு மூப்போ இலையதோ தெரியாது, நாங்கள் அக்காங்கிறோம். அக்கா அவர்கள் தவறாக ஏதாவது பேசியிருந்தால் மன்னிச்சுக்குங்க. சரிங்களா? அடுத்து வந்துடலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்துடுவோம் டாபிக்கு. இந்த மாதிரி வரும்போது குருவும் சந்திரனும் வலுப்பெற்றிருக்கும்போது எந்த பாவகத்தில் வலுவாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா அதோடைய தசாபுத்தி காலங்களில் நல்லது கெட்டது நடக்கும். அப்போ இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வந்து 6ஆம் பாவகத்தோடு, இப்போ 6ஆம் பாவகம் கடக லக்கணத்துக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தனிசில் அவர் ஆட்சியாக இருக்கிறார். ஓகே, நல்ல பலன். 6ஆம் பாவகம் வலுப்பெற்று இருக்கிறது. இந்த இடத்துல பாவர்கள் சேர்றார்களா? லக்னாதிபதி சேருகிறார், அந்த இடத்துல அமாவாசை சந்திரன் இருக்கா, சனி சேர்றார்களா? இந்த மாதிரிலாம் சேர்க்க வரும் பொழுது கெட்ட பலனும். சுவர் இதே இந்த இடத்துல வளர்புற சந்திரன், ஒரு பௌர்ணமி சந்திரன், நிரந்தரமான வேலையில் இருக்கும். திசா புத்தியில் வருமானம் வரும், பயப்பட வேணாம். இவர்கள் வேறு மாதிரி கெட்டு போயிருந்தால் வேலை பலன். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம அந்த டாபிக் போவேணாம், சுகத்துவம் பாவத்துக்கு போவேணாம், ஆனால் அது தப்பாகி போகிறோம். இந்த இடத்துல கிரகத்தோடைய வலு அனுசரித்து அதோடைய பலன்கள் நடக்கும். எடுத்துட்டோம். அடுத்து நமக்கு ஒவ்வொரு லக்கணத்துக்கு இப்படி 2 ஆதிபத்தியங்கள் வருகிறது. அப்போ மேசத்துக்கு எடுத்துக்கோ, காலப்பிரசத்தை இப்படி மேசத்துக்கு புதன் வந்துட்டு 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வருகிறார். இப்போ புதனோட போய் லக்னாதிபதி செவ்வாய் சேர்ந்துருக்கலாமா? 6ஆம் அது சேரக்கூடாது. அது அவ்வளோக்காக நல்ல பலனை தராது, அது நோயைத்தான் கொடுக்கும். இப்போ புதன் செவ்வாய் ராகு தொலைஞ்சிச்சு. லக்னாதிபதி 6ஆம் இடத்துக்கு அதிபதி ராகு, இதில் லக்னாதிபதி செவ்வாய் வரார். என்னதான் இருந்தாலும் இயற்கை பாவர். அப்போ நோயை கொடுக்கும். இந்த இடத்துல மாற்றுக்கிறது கிடையாது. சரி, அந்த இடத்தில் புதன் ஆட்சியாக இருக்கிறார், வலுப்பெற்று இருக்கிறார், 6ஆம் இடம் வலுவாக இருக்கிறது, லக்னாதிபதி சேர்ந்திருக்கிறார். இயற்கை சுபரான சுக்கிரன் அந்த இடத்துல ஏற்கனவே புதன் நல்ல வலுவாக தான் இருக்கிறார். ஆனால் குரு அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நிரந்தர வேலையை கிடச்சிரும். நல்லது. இது பலன் எடுக்கிறது, அது எடுக்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதான் சொல்லிட்டு ஏற்கனவே எனக்கு நிறையா ஜாதகம் இருக்குன்னு எடுத்துக்காட்டு நிறையா போடலாம். நிரந்தரமாக அப்படி நோயில் இருக்கிறவங்க ஜாதகம் நிறையா போடலாம், அது வேண்டாம். இதே மாதிரி 2 ஆதிபத்தியம் வேறு எதுக்கு எடுத்துக்கலாம்? லக்னாதிபதியே 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றதை எடுப்போம். ரிஷபத்துக்கு சுக்கிரன் லக்னாதிபதி, அவர் 6ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். அப்போ சுக்கிரதசை வரும்போது எப்படி பலன் அப்படின்னா, சில பேர் சொல்கிறாங்க லக்னாதிபதியாக ஒரு 10 வருஷம் வேலை செய்வார், 10 வருஷம் 6ஆம் இடத்துக்கு வேலையா கடை வம்பில் போய் மாட்டி விட்டுவார். அதெல்லாம் கிடையாது. எங்கு தொடர்பு கொள்கிறார், எப்படி இருக்கிறார்.
அவ்வளோதான். சுக்கிரன் இப்போ ரிஷபத்தில் இருக்கும்போது லக்னாதிபதி அது வேலைத்தான் சொல்லுவார், செய்வார். நன்றாக இருக்கும்போது நல்லா தான் வேலையை செய்வார். லக்கணத்தோட தொடர்பு கொள்கிறாரா, 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரா, அவர் நீச்சம் பெற்றிருக்காரா? இங்கே நீச்சம்னா இங்கே வந்துடுறாரு, இங்கே கண்ணியில் நீச்சமாகிறார், அதை விட்டுருங்க. அந்த இடத்துல நீச்சத்துக்கு வேலை இல்லை. இங்கே யாரோட தொடர்பு கொள்கிறார்? இப்போ 6ஆம் இடத்தில் இருக்கிறார், 6ஆம் இடத்தை நெருங்கி கொண்டு இருக்கிறாரா, அல்ல லக்கணத்தை நெருங்கி கொண்டு இருக்கிறாரா? இங்கே பாவரோடு சேர்க்கப்பட்டிருக்காரா? இங்கே 6ஆம் இடத்துல இருந்து கொண்டு சுக்கிரன் ரிஷபத்துக்கு இயற்கை பாவரான அந்த இடத்துல சனி கூடயே சேர்ந்து இருந்தாலும் 9ஆம் இப்போ ரிஷபத்துக்கு வந்து சனி வந்துக்கிட்டு, ரிஷபத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு அதிபதி சனி வருகிறார்? 8 9ஆம் இடத்துக்கு அதிபதி, 10க்கும் ரிஷபத்துக்கு 9க்கும் 10க்கும் அதிபதி வருகிறார். அவர் போய் சனி போய் 6ஆம் இடத்தில் உச்சமாக நல்ல வேலை கிடைக்கும், ஆனால் நோய்பாடாக இருப்பாங்க சுக்கிர தசையில். அவ்வளோதான், சிம்பிள். ஏதாவது நோயை கொடுத்துறாரு, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, அது ஒரு நோய் இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லாட்டி சுக்கரனா இனிப்பை கொடுத்துருவாரோ அந்த தசை வரும்போது, சரி ஏதோ ஒன்று ஏதாவது நோயை கொடுத்துருவார், அப்பங்க பார்ப்போம். இதே மாதிரி செவ்வாய் வருகிறார் 6க்கு அதிபதி, விருச்சிகத்துக்கு லக்னாதிபதியும் விருச்சிக லக்கணத்துக்கு மேசம் 6ஆம் இடமாக வருகிறது. அப்போ செவ்வாய் 6க்கும் லக்னாதிபதியாக வர்றார். இங்கே என்னையா பலன் சொல்கிறா? இதே தான் எடுத்துக்கணும். எங்கே வலுவாக இருக்கிறார், எப்படி இருக்கிறார்? அல்லாத ஒரு லக்கணம்லாம் வருது. இப்போ எடுத்துட்டோம்னாக்கா 6ஆம் இடமாக வர்றது ஒவ்வொரு லக்கணமாக கூட பார்ப்போம். இப்போ மிதுன லக்கணத்துக்கு 6ஆம் இடமாக வர்றதுன்னு என்னென்னு கேட்டிங்கனாக்கும் விருச்சிகம் செவ்வாய் வருது. அப்போ செவ்வாயும் புதனும் சேர்ந்துருந்தால் கண்டிப்பாக நோயை கொடுப்பார். அது 6ஆம் இடத்துல இருந்தாலும் நோயை தான் கொடுக்கும். ஆட்சி உச்சமாக இருந்தால் கொஞ்சம் பலன் கம்மியாக வரும், அப்படி எடுத்துக்கங்க. வேறு எங்காவது 6ஆம் இடமும் லக்னாதிபதியும் ஒரு 4ஆம் இடத்துல கூட இருக்காங்க, தாயாரை அந்த நேரத்தில் தாயாருக்கும் பாதிப்பு கொடுக்கும், ஊருக்கும் நோயை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும், ரோகம், இப்படி ஒவ்வொரு பாகத்தையும் பார்க்கணும். எந்த பாகத்தோட தொடர்பு இருக்கிறது. நான் 10ஆம் போதே சொல்லிட்டு போயிடலாம், நோயை கொடுத்துட்டே இருப்பார், நோய்க்கு சொந்தக்காரன்னு. நான் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். இப்போ நோயிலிருந்து குணம் ஆகுவாரா ஆக மாட்டாரான்னா தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை பார்க்கணும். இது பொதுவான பலன். 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் லக்னாதிபதியும் ராகுவும் இணைவு பெற்றால் நோய்க்கு சொந்தக்காரன். இது இப்படி சொன்னிட்ட உடனே இது சரியாயிருமா அப்படின்னா, அந்த இடத்துல தான் கிரகத்தோடைய வலிமை. கிரகத்தை சுப கிரகங்கள் பார்க்கிறதா? இயற்கை சுபரான குரு, சுக்கிரன், தனித்த புதன், லக்கண சுபர்கள் தொடர்பு கொள்கிறார்களா? பலன் மாறும். இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் பயப்பட வேணாம். என் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் ராகுவும் இணைஞ்சிருக்கிறாரு, நான் நோய்பாடுபட்டு போகிறவனேன், இப்போ ராகு தசை வரப்போகுது ஐயா, இல்லாட்டி 6ஆம் இடத்துக்கு அதிபதி தசை வரப்போகுது, இல்லை லக்னாதிபதியான்னு பயந்துக்கிட்டே இந்த கொரோனாவில் வந்து வியாதியில் செத்ததை விட பயத்தில் செத்த வந்து நிறையா பேர் வந்தால் வந்துட்டு போட்டோம், அதை பார்ப்போம். அப்போ அந்த எந்த கிரகத்தோட திசை இருக்கோ அதை வலுப்படுத்தணும். அது வலுப்படுத்தணுன்னே நம்ம போய் உடனே பரிகாரத்துக்கெலாம் வேலை கிடையாது, இது நான் சொல்லிடுறேன். அதுக்கு அதிதேவதைகள் இருக்கிறார்கள். இப்போ நவக்கிரகத்துக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதிதேவதையை கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு சூரியனுக்கு சிவனை கொடுத்துருக்காங்க, சந்திரனுக்கு சக்தி, சுக்கிரனுக்கு துர்க்கை அம்மன், செவ்வாய்க்கு முருக பகவான், இப்படி ஒவ்வொரு அதிதேவதைகள் இருக்கிறாங்கல்ல. சனி பகவானை யமுனா, என்னது யமுனை போய் கும்பிட்றாப்புல கிடையாது. சனி பகவானா இப்போ கருப்பசாமி, ஐயப்பன், இப்படி எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கு அதிதேவதைகள் இருக்குது. அந்த தெய்வத்தை போய் வழிபாடலாம், அதோடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். அப்படிங்கும்போது கொஞ்சம் அளவுகள் கம்மியாக வரும், அதாவது கஷ்டங்கள் கம்மியாக வரும், நல்ல பலன் அதிகமாகும் எடுத்துக்கலாம். நிறையா விஷயங்கள் பேசலாம், நிறையா இருக்குது. இதில் என்னை அறியாமல் இந்த இடையில வந்து இந்த ஆதித்ய குருஜி ஐயாவுக்கு இந்த பதிவு போட்ட அந்த சகோதரி பேர் கூட தெரியல, நான் பார்த்துட்டேன். சகோதரி மன்னிச்சுக்கவும், ஏதாவது தவறாக சொல்லியிருந்தான், சரிங்களா? நான் தவறு, சரிங்களா? அந்த இடத்துல அப்படி தான் வருது. சரி, பார்ப்போம். நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.